அமெரிக்காவோட சக்தி வாய்ந்த விமானம் தாக்கப்பட்டிருக்கு. இது அமெரிக்காவுக்கு விழுந்த பெரிய அடி. அது என்னங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மிஸ்டர் ஸ்பீச். அமெரிக்காவோட சக்தி வாய்ந்த விமானம்னு சொல்லப்பட்டு வந்த F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் வீழ்த்தப்பட்டிருக்கு. முதன் முறையாக அதை வீழ்த்தினது வேற எந்த நாடும் இல்லை, ஈரான் தான். கடந்த பிப்ரவரி 28 போர் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தாக்குதல்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த F-35 ஜெட் தாக்கப்பட்டது மட்டும் ஏன் பெருசாக பேசப்படுது? இந்த F-35 ஜெட் மதிப்பு மட்டும் $100 மில்லியன். இந்திய மதிப்புப்படி சுமார் 900 கோடி. இந்த F-35 ஜெட்டோட சிறப்பம்சம் என்னன்னா, உலகத்தோட எந்த ரேடாராலையும் இதை கண்டறிய முடியாது. டார்கெட்டை சுலபமாக அட்டாக் செஞ்சுட்டு வெற்றியோட திரும்புகிற விமானம் இது. அப்படி இருக்க F-35 ஜெட்டையே ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. கடந்த புதன்கிழமை அமெரிக்கா சொல்கிறாங்க, ஈரானோட அனைத்து வான்வழி பாதுகாப்புகளையும் நாங்கள் தவிர்த்துட்டோம். இனிமேல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஈரானோட வான்வழியை ஆட்சி செய்யும். நாங்கள் எங்கே வேணாம் நினைச்ச இடத்துல கொண்டு போகலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு பெரிய அதிர்ச்சி. அமெரிக்கா சைடில் இருந்து F-35 ஜெட்டை மத்திய கிழக்கில் உள்ள ஒரு இராணுவ தளவாடத்தில் லேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஈரான் அப்போ அது லேண்டிங் கிடையாது, நாங்கள் தான் அதை சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஆதாரத்தோட வீடியோ ஃபுட்டேஜையும் வெளியிட்டு நாங்கள் தான் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்கா மற்றும் உலக நாடுகள் சக்தி வாய்ந்த விமானம் F-35 தான் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருந்த அந்த ஜெட்டை ஈரான் தாக்குனது ஒரு வியப்பாக தான் இருக்குது.